அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்னு சொல்லி டிவி ஆன் பண்ணா அந்த சமயம் பார்த்து எனக்கு பசியும் எடுத்துச்சு. நேரா கிச்சனுக்குள்ள போய் தொலைவி பார்த்தேன். ஒரு ஸ்பூன் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே கொஞ்சம் சிப்ஸ் கிடைச்சது. அந்த பிஸ்கெட்டும் ஜூஸும் எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, அது ஏஐயோட வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி டிவியில் ஹாட் ஸ்டாருக்குள்ள போய் எதையாவது பாப்பான்னு தொலைவி பார்த்துட்டு இருக்கிறப்ப கிடைச்ச அந்த படம் தான் பார்க்கிங். சும்மா பார்க்கிங் படத்தை பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு இருந்தப்ப நிறைய விஷயங்களை நான் நோட் பண்ணேன். அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை தூக்கிட்டு நான் வந்துட்டேன். ஆரம்பிக்கலாமா? முதல்ல வீடு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகலான ஒரு ஒன் வே ரோட்டுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கும். எதிர்த்தாப்புலேயே பார்க் இருக்கும். பசங்களாம் அங்கே விளையாடுறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி சின்ன பசங்களாம் இருக்கிற இடத்துல கார் நிறுத்துறது கண்டிப்பாக சேஃப் கிடையாது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போதே இந்த பீரோ தூக்கி வைக்கிறவர் கூட சொல்லுவார், அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா, கண்ணாடி அடிச்சு உடைச்சிட போறீங்க. ஹீரோட போர்ஷனை பார்க்கும்போதே புரோக்கர் சொல்லுவார், இப்பதான் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு. பெயிண்ட்லாம் கூட இப்போ ரீசெண்டாக தான் சார் அடிச்சிருக்காங்க. ஹீரோவோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா புது பெயிண்ட் அடிச்சு பளபளன்னு இருக்கும் வீடு. அதுவே நம்ம எம்எஸ் பாஸ்கரோட வீட்டில் வந்து பார்த்தோமா நிறைய இடங்களை நம்மளால கரைகளை நோட் பண்ண முடியும். அதுக்கு அர்த்தம் இவங்க 10 வருஷமா அந்த வீட்டில் குடியிருக்காங்கன்றது மட்டும் கிடையாது. எம்எஸ் பாஸ்கருக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆனதையும் ஹீரோக்கு இப்பதான் புதுசா மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நம்ம ஹரிஷ் கல்யாண் கிட்ட புரோக்கர் இதை சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட காலி பண்ண மனசே இல்லாம காலி பண்ணி போயிருக்காங்கன்னா பாத்துக்கிறீங்களே. இதையே தான் கிளைமேக்ஸ்ல வர கப்பல் கிட்டையும் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க காலி பண்ண மனசே இல்லாம காலி பண்ணி போயிருக்காங்கன்னா பாத்துக்கிறீங்களா. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேரால போடப்பட்ட ஒரு மீம் இருக்கு. இங்க ஒரு சின்ன கேட் இருக்கே, அந்த கேட்டுக்குள்ள விட்டுருந்தா பைக்கை உள்ள விட்டுருக்கலாமே அப்படின்னு. அங்க விட முடியாது, ஏன்னா அங்க கீழே ஸ்டெப்ஸ் இருக்கு. வண்டி ஏறி இறங்குற மாதிரியான ஸ்லோப் இந்த கேட்டு கிட்ட மட்டும் தான் இருக்கு. இந்த வீட்டோட ஓனர் நினைச்சிருந்தா இந்த பிரச்சனையை நிறுத்திருக்கலாம். இங்க பாரு, இங்க ஒரு ஸ்லோப்பை கட்டி விடுறேன், நீ பைக் இதுல ஏத்தி இறக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அதை பண்ணல. அடுத்ததா கோபம். எம்எஸ் பாஸ்கருக்கு இவர் மேலே என்ன கோபம்? புதுசாக கார் வாங்கினதுனாலயா, இல்லை அந்த கார் வந்து நின்னதுனால பைக்கு போகிறதுக்கு இடம் இல்லாதனாலயா? இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் முதல் தடவை படம் பார்க்கும்போது நினச்சேன். ஆனால் ரெண்டாவது தடவை நான் இந்த படத்தை பார்க்குறப்ப தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நம்ம எம்எஸ் பாஸ்கர் கிட்ட அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ஓடி வந்த மேட்டரை சொல்லுவாங்க. வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தாங்களாம். அப்போ நம்ம எம்எஸ் பாஸ்கர் இருந்துக்கிட்டு உனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம், நம்ம பொண்ணை வச்சுக்கிட்டே இதை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு திட்டுவார். உனக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பெல்லாம், பொண்ணை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசாத. முதல்ல அவருக்கு கோபம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனதே இங்கேருந்து தான். மாடி வீட்டில் ஒருத்தர் ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அதை வந்துட்டு நம்ம பொண்ணு சரின்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். காரக்கழுவு வந்த பாப் மார்லியே அதுக்கு தான் திட்டுவார். டேய், என்ன நீ பாட்டு கேட்ட திறந்து உள்ள வர்ற, கூட ஏறி மேலே போயிட்டே இருக்க, யார் நீ? பாப் மர்லி. பாப் மர்லினா? இது பாலமுரளியா? அந்த பொண்ணையும் உள்ள போக சொல்லி திட்டுவாரு. நீ உள்ள போ. நீ எங்க வந்த? உள்ள போ 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 போ, நான் குடிச்சுக்கிறேன் போ. கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லும் போது கூட இது ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாரு. இவன் காரை கழுவுறேன்னு ஒரு பயம் வரான் சார், இவ்வளோ முடி வச்சுக்கிட்டு. அவன் காரை கழுவுற சக்கல வீட்டுக்குள்ள எட்டி பார்க்குறான். நம்ம ஹரிஷ் கல்யாணம் எம்எஸ் பாஸ்கரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறப்ப இதை பேசிக்குவாங்க. ஏன் சார் இப்படிலாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளோ கஞ்சனா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு ஹரிஷ் கல்யாண். இல்லப்பா, நான் வந்துட்டு என்னோட பொண்ணோட கல்யாணத்தை பண்ணணும், நல்லா கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அட கல்யாணம்னாலே கிராண்டா தான் பண்ணுமா சார் அப்படின்னு ஹரிஷ் கல்யாண் சொன்னதுக்கு அப்புறம் தான் எம்எஸ் பாஸ்கருக்கு கோவம் வந்துடும். நான் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் பொண்ணுக்கு ஒன்று மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணணுங்கிறியா? எம்எஸ் பாஸ்கருக்கு தான் பார்க்கிங் கிடைக்கல அப்படிங்கிற கோவத்தை விட இவங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க அப்படிங்கிறது தான் இவருக்கு கோவம் அதிகம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கலர். இந்த படத்தில் 2 மேஜர் கலர் தான், ஒன்று ப்ளூ, இன்னொன்று ரெட்டு. யூஸ்வலாகவே ப்ளூ அப்படிங்கிறது வாட்டரோட கலர், ரெட் அப்படிங்கிறது ஃபயரை ரெப்ரசென்ட் பண்ணுற கலர். நம்ம ஹீரோ கார் வாங்கினதுக்கான காரணம், கேப் ஒன்று புக் பண்ணுவார், அது கேன்சல் பண்ணிடுவாங்க. டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஆட்டோவில் போவாங்க. தன்னோட மாசமாக இருக்கிற ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்துட்டு கார் வாங்கியிருப்பார். அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட் சைன். அதனால வாட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுற ப்ளூ கலர். அதுவே நம்ம எம்எஸ் பாஸ்கர் கார் வாங்கினதுக்கான காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் ஈகோ. அவரோட அந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் வீம்புக்குன்னே போய் கார் வாங்கிட்டு வருவார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே கார் வேணும். அதுவும் பொண்ணோட கல்யாணத்துக்காக சேமிச்சு வச்ச காசுல. அந்த ரெட் கலர் கண்டிப்பா அவரோட வன்மத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம எம்எஸ் பாஸ்கரோட ஃபேவரட் கலரே ரெட்டுங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவரை ஸ்டார்டிங்ல காட்டுறப்ப அவர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ரேடியோவோட கலர் ரெட், அவர் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜோட கலர் ரெட், ஜன்னலுக்கு போட்டிருக்க ஸ்கிரீன் துணியோட கலர் ரெட், அவருக்கு ஹானர் பண்றப்ப அவர் போட்டுட்டு போன சட்ட கலர் ரெட். ஆப்வியஸ்லி அவருக்கு பிடிக்காத கலரே ப்ளூவா தான் இருக்கும். பாலிசி எடுக்க சொல்லி ஒருத்தர் வந்து தொந்தரவு பண்ணுவார்ல, அவர் வச்சிருக்க ஸ்கூட்டி கலர் ப்ளூ, அவரை இவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஹீரோ கார் வாங்கின கலர் ப்ளூ,
அவரையும் இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இவ்வளவு ஏன் படத்தோட ஸ்டார்டிங்கில் அவர் டேபிளில் ஒரு ப்ளூ கலர் பாட்டில் இருக்கும். அதை தான் இவர் தண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்குள்ள அந்த வன்மம் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் பாட்டில் அங்கே இருக்காது. ரைடு வந்தப்ப கூட போய் கேன்ல தான் தண்ணி பிடிச்சி குடிப்பாரு. அவர் வாழ்க்கையிலேயே நீல கலர் அப்படிங்கிறத நீக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த பாப் மார்லி பையன் முதல்ல போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸே ரெட் அண்ட் ப்ளூவில் தான் இருக்கும். இவங்க 2 பேத்துக்குள்ள பகையை மூட்டி வரத்துக்குன்னே வந்திருக்கிறான். அடுத்ததா த ஸ்க்ராட்ச். முதல்ல விழுந்த அந்த ஸ்க்ராட்ச் அன்னம் போட்ட கோடு. ஹீரோவோட காரில் ஸ்க்ராட்ச் விழுந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுவார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். அடுத்த வாட்டி அது வண்டி விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடுங்க. அடுத்த தடவை விடும்போது பார்த்து விடுங்க, இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க அப்படின்லாம். அதுக்கு நம்ம எம்எஸ் பாஸ்கருக்கு கோவம் வரும். என்ன ஒரு சின்ன ஸ்க்ராட்ச், இதுக்கு போய் இப்படி கோவப்படுறான், அப்படியே உலகத்தில் இல்லாத கார் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ் பாஸ்கர் கார் வாங்கிட்டு வருவார். அந்த எல்ஐசி ஏஜென்ட் வந்துட்டு இங்கங்கே இப்படியெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். இங்கே உங்கள் ஃபோட்டோ, இங்கே இளம்பரதின்னு ஒரு ஸ்டிக்கர், இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் லோகோ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவருக்காருன்னா அவருக்கு வசதி, அடுத்தவங்க காருன்னா அவருக்கு கிஸ்தியா. தொடர்ந்து அவங்களுக்குள்ள இந்த பார்க்கிங் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். எம்எஸ் பாஸ்கரும் அவரோட ஒர்க்கை ஒழுங்காக செய்ய மாட்டார், இவரும் அவரோட ஒர்க்கை ஒழுங்காக செய்ய மாட்டார். 2 பேரும் அந்த பார்க்கிங்லேயே தான் குறியா இருப்பாங்க. இப்படியே இந்த பிரச்சனை பெருசாக பெருசாக கல் எடுத்து கார் கண்ணாடியே உடைச்சிடுவார் எம்எஸ் பாஸ்கர். அப்போ தான் அவங்களுக்குள்ள அந்த பெரிய விரிசலே. அடுத்ததா பார்க்கிங். நம்ம எம்எஸ் பாஸ்கர் ஒரு 2 வீலர் வச்சுருப்பாரு. அந்த 2 வீலர் ஒரே கிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது, ஒரு 2-3 கிக் அடிக்கணும். அவர் அதை அந்த பார்க்கிங்குள்ளே இருந்து பண்ணுற வரைக்கும் அவருக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. அந்த கார் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்கிங்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற நிலைமை வந்துடும். அப்போ அதை அவர் ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினைப்பாரு. சீக்கிரமா டைம் ஆச்சு. முதல்ல அவரோட பொண்ணுக்கிட்ட தலைமுடியை கட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டான பேரண்டாக இருப்பார். தலைமுடி கட்டுமா? காலேஜ்ல ஏதோ சொல்ல மாட்டாங்க. கட்டுமா? அவரோட பொண்ணே அந்த காரில் இருக்கிற கண்ணாடியை பார்த்து தலைவாரிட்டு இருக்கிறப்ப திட்டுவார். சீக்கிரமா டைம் ஆச்சு. இந்த கோவத்துக்கெல்லாம் காரணம் அவரோட கௌரவம் பார்க்கிங்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் குறையுது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங்லாம் கூட ஒரு சில இடத்துல செமையாக போட்டிருப்பாங்க. வண்டியை கொஞ்சம் உள்ள தள்ளுப்பா, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பாப் மார்லிட்ட வந்து சொல்லுவார். அது மட்டுமா, நம்ம எம்எஸ் பாஸ்கர் முதல் தடவையாக கார் வாங்கிட்டு வருவார். அப்போ அவங்க ஒய்ஃபு கரெக்டாக டிவியில் இந்த காமெடி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்ததா ஃபோர் ஷேடோயிங். நம்ம ஹீரோயினோட வீட்டில் பிளான் சொல்லப்பாங்க பாட்டிலில். அதை வந்துட்டு எம்எஸ் பாஸ்கரோட பொண்ணு பார்த்துட்டு போகும். அந்த பொண்ணு அதே மாதிரி பாட்டிலில் விதையை போட்டு வைக்கும். கரெக்டாக அந்த விதையை போடுறப்ப என்ன டைலாக் வருதுன்னு நோட் பண்ணுங்களேன். இந்த மேல் வீட்டில் இருக்கிற 2 பேரும் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த விதையை நம்ம கோவத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஹரிஷ் கல்யாண் மேலே எம்எஸ் பாஸ்கருக்கு உருவாகிற கோவத்துக்கு காரணமே அவங்க வீட்டு விட்டு ஓடி வந்துட்டாங்கிறது தான். அவங்க மேலே அந்த கோவம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக அந்த விதையை போடுறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த பகை வளர வளர அந்த செடியும் வளர்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் அப்போல்லாம் இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற பகை பீக்கில் இருக்கும். அந்த செடி இல்லை அது கொடி, அது பாட்டில் விட்டு வெளியே வந்து வளர்ந்துருக்கும். அந்த பாட்டில் எடுத்து தான் ஹரிஷ் கல்யாணோட மண்டை எம்எஸ் பாஸ்கர் பொழப்பாரு. முதல்லயே இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்கன்னு போட்ட அந்த சின்ன விதை இந்த பார்க்கிங் பிரச்சனையால் பெருசாகி எம்எஸ் பாஸ்கரை கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு தூண்டிருக்கு. அந்த பாட்டில் எடுத்து அவர் மண்டையை உடச்சதுக்கப்புறம் அவரோட வெறியெல்லாம் தீர்ந்து போய் 2 பேரும் சமாதானமாயிருவாங்க. எனக்கு பொறுத்து போகணுன்ற பக்கம் இல்லையே, இருந்திருந்தா இந்த அளவுக்கு இருக்குமா? நம்ம எம்எஸ் பாஸ்கர் வந்துட்டு திடீர்னு போய் கார் வாங்கிட்டு வந்துட்டா இவருக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோம். அதனால ஹீரோவே அந்த கேள்வியை கேட்பாரு, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு. நீங்கள் கார் ஓட்டிங்களா சார்? நல்லா ஓட்டுவேன்னு. இவருக்கு இந்த கார் ஓட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து கிடச்சிருக்கும்? இவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் பெருசாக கார் ஓட்டி யாரும் பார்த்தது இல்லையே அப்படின்ற கேள்வி நம்ம வச்சிடக்கூடாது. ஏன்னா இவரோட ஆஃபீஸ் ஜீப்பை இவர் தான் ஓட்டிகிட்டு இருப்பார். சைட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறப்ப கார் தான் எடுத்துகிட்டு போவார். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கருக்கு தேவைப்பட்டது ரெஸ்பெக்ட். 10 வருஷமாக அந்த ஏரியாவில் செம மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆள், ஒரு சின்ன பையன் காரை கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு என்னோட மொத்த ரெஸ்பெக்டையுமே குறைச்சிட்டான். இது வரைக்கும் ஊருக்குள்ளே அவரை கஞ்சன்னு வெளிப்படையாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அயன் பண்ணுறவர் சொல்லுவார், சார் அவரோடது இல்லை சார், மேலே ஒருத்தர் இருக்கார்ல அவரோடது. ரோட்டில் வச்சு அடித்தது மட்டும் இல்லாமல் லங்கோட நிற்க வச்சிருப்பாரு. அதுக்காக தன் பொண்ணை வச்சே கேஸ் கொடுக்கலான்ற அளவுக்கு கேவலமாக யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் லஞ்ச மேட்டரில் மாட்டி விட்டதும் கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுவார். இவ்வளவும் இவர் பண்ணது எதுக்காக? அந்த ரெஸ்பெக்ட்டுக்காக. அந்த ஏரியாவில் அவரோட ரெஸ்பெக்ட் போயிருச்சு அப்படிங்கிறதுனால 10 வருஷமாக இருந்த அந்த ஏரியா விட்டுட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருப்பார். இதெல்லாம் தான் இந்த பார்க்கிங் படத்தை திரும்ப பார்க்குறப்ப என் கண்ணில் பட்ட எனக்கு தோணுன சில விஷயங்கள். உங்களுக்கு வேற ஏதாவது கண்ணில் பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காம பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை இவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணி வச்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? பண்ணிடுவீங்க அதெல்லாம் பண்ணிடுவீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.